ஹே காய்ஸ், வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல். நீ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ அந்த வாழைப்பூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் அம்மா நேற்று ஆஞ்சி அதை மஞ்சத்தூளில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. சரி, திடீர்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து, அந்த வாழைப்பூவை நல்லா அலசிட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு, கொஞ்சம் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு கடல மாவு போட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அந்த ஈரத்திலே அப்படியே நான் பெசஞ்சேன். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பெசஞ்சா அது அப்படியே அதில் இதுவாகும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ வடை மாதிரி இல்லைன்னா போண்டா மாதிரி தட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதனால் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ பெசஞ்சிட்டு, அப்புறம் இந்த மாவு பார்த்திங்களா, வடை மாவு அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வடை தட்ட போகிறோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் தட்டிக்கலாம். வடையாகவும் தட்டிக்கலாம், இல்லைன்னா பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயிலை வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வடை மாதிரி தட்டி காமிக்கிறேன். வடைலாம் வந்து கடலை பருப்பை ஊற வச்சு செய்வாங்க. இப்போ சப்போஸ் கடலை பருப்பு ஊற டைம் இல்லைன்னா இது போல் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இப்போ நான் வடை மாதிரி தட்டி போடுறேன். தட்டி போட்டுட்டு நல்லா தீயை வந்து இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா மேலே டக்குன்னு வெந்துடும், உள்ளே குக் ஆகாது. ஸோ அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே. அப்புறம் இந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது ஆயில் வந்து ஸ்டெயின் ஆகும், அதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வாழைப்பூ வடை, இன்ஸ்டன்ட் வாழைப்பூ வடை சூப்பராக இருக்குது. சரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கோடா மாதிரி போடலான்னுட்டு பக்கோடா மாதிரி போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து, ஏன்னா அது வந்து நம்ம இன்னும் சூப்பராக கிரிப்ஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இப்போ பக்கோடா மாதிரி போட்டுட்டேன். பக்கோடா மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரிப்ஸியாக, மேலே வந்து நல்லா முறுமுறும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்